இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இத்தனை நாளா எங்கம்மா இருந்தேன்னு சில பேர் கேட்குது. காஸ்டியூம் வாடகைக்கு கிடைக்கலப்பா. அதான் சரி போலாமா தமிழ் சீரீஸ் பார்ட் 3க்கு. சித்திரை திருநாள், அதாவது சித்திரை மாதத்தோட மத்தியில சூரியன் மேஷராசிக்குள்ள போகிறதுனால இந்த நாளை தமிழர்கள் புது ஆண்டா தொடக்கமா கொண்டாடுறாங்க. இது ஒரு தொடக்கம்னால இந்த பதிவுல பண்டைய தமிழ் நிலங்களோட இனிப்புகளை மட்டும் பார்க்கலாம். முதல்ல வர்றது பழம் மாவுருண்டை. கிட்டத்தட்ட சுயம் மாதிரி வாழைப்பழத்தை மசிச்சு அரிசி மாவு, கருப்பட்டி, தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சா இனிப்பு ரெடி. இப்போல்லாம் திடீர்னு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னா நம்ம வீட்டில் செய்யறது கேசரி. அதே மாதிரியான ஒன்று தான் திணை மாவு நெய்ப்பிட்டு. ரொம்ப நீளமாக இருக்குல்ல, ஆனால் இது தயார் செய்ய அவ்வளோ நேரம் ஆகாது. ரவைக்கு பதில் திணை, சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்து நெய்யில் செஞ்சா தயார். அடுத்து மருதம் நிறைச்சோறும். இப்போ நம்ம செய்கிற பொங்கல் போல என்ன பழாப்பழச்சாரை இதில் சேர்த்து சாப்பிட்டாங்களாம். நல்லா இருக்கே, செஞ்சு பார்த்துருவோமா? ஒரு வித்தியாசமான இனிப்பு இருக்கு. காந்தல் தேன் சுண்டம். காந்தல் மலர்களை அரைத்து தேன் கூட இரவு முழுக்க ஊற வச்சு செய்கிறது தான் இது. இதை அளவில் சாப்பிட்டாங்களாம். நம்மள எத்தனை பேருக்கு ஜெல்லி பிடிக்கும்? இப்போ இருக்க ஜெல்லிலாம் என்னப்பா? அப்போவே அத்திப்பழத்து பால் கூட பனம் கற்கண்டு மற்றும் நன்னாரி சாறு சேர்த்து ஜெல்லி மாதிரியான பதத்துக்கு கொண்டு வந்த அப்புறம் பகிர்ந்துருக்காங்க. இந்த இனிப்பு எல்லாமே ஒன்றுக்கொன்று மாறுபட்டு தான் இருக்குல்ல. சரி, இப்போ போய் மிச்ச மீதி இருக்க இனிப்பெல்லாம் சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சுக்கலாம். இன்பம் பெருகட்டும். நன்றி.